Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the second part of Coolie by Mulkraj Anand. நம்ம first part already நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது second part of Coolie. So with a small recap we can get into the class. Before that a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைனா subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So நமக்கு தெரியும் முன்னு தான் protagonist அப்படின்னு தெரியும். He is living with his auntie and uncle in a village at Kangra Hills, Himachal Pradesh. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து அவங்க அங்கிளோடையும் ஆன்ட்டியோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அங்கிள் ஆன்ட்டியால் அவனை சரியாக பார்த்துக்க முடியல. ஏன்னா தே ஆர் டூ வெரி புவர். ஸோ தே சென்ட் ஹிம் டு அனதர் ஹவுஸ் அஸ் அ டொமஸ்டிக் சர்வெண்ட். ஒருத்தர் ஒரு அக்கௌண்டன்ட் வீட்டுக்கு வந்து இவனை டொமஸ்டிக் சர்வெண்ட்டை அனுப்புகிறாங்க. அவர் யாருன்னா பாபுநாத் ராம். ஓகே, அவரோட ஒய்ஃப் வந்து பிபிஜி வந்து அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆண்டியே கொடுமை தான் படுத்திருப்பாங்க. பட் பிபிஜியோட கம்பேர் பண்ணுறப்போ தன்னோட ஆன்ட்டியை வந்து ஏஞ்சல்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு பிபிஜி வந்து அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. இஸ் ட்ரீட்டட் வெரி பேட்லி தேர். அட் ஒன் இன்சிடென்ட் அங்கே ரொம்ப பிரச்சனையாகி இவன் ரொம்பவே அடி வாங்குறான். ஸோ அட் தட் ஜங்க்சர் அவனால் அங்கே இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீ இஸ் லீவிங் தேர் ஹோம். ஹீ எஸ்கேப்ஸ். அவனை பொறுத்த வரைக்கும் அது தப்பிச்சு ஓடுறதான். தப்பிச்சு ஓடி போய் ஒரு ரயில்வே கேரேஜில் ஏறி ஒளிஞ்சுக்கிறான். ஓகே, ஸோ ஃப்ரம் தேர் ஹீ இஸ் மூவிங். அவனுக்கே தெரியாது எங்கே அந்த ட்ரெயின் அவனை கூப்பிட்டு போகுதுன்னு. பட் நவ் வேர் ஹி கோஸ் அப்படின்னு சொன்னா தௌலதாப்பூருக்கு அந்த ட்ரெயின் வந்து போகுது. ஸோ தேர் ஹி அரைவ்ஸ். ஸோ ஹி அரைவ்ஸ் அட் தௌலதாப்பூர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட நியூ எம்ப்ளாயீஸ் கிட்ட போகிறான். எப்போவுமே அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூரில் இருந்தான், அடுத்து ஷாம் நகர் வந்தான், அடுத்து இப்போது ஷாம் நகர்லேருந்து இஸ் கோயிங் டு தௌலதாப்பூர். அடுத்த ஊருக்கு போயிட்டு அவனோட பாஸ்ட் எல்லாமே அவன் தொடர்புல இருந்து விட்டு போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ முன்னு கம்ஸ் டு நோ தட் த ட்ரெயின் இஸ் டேக்கிங் ஹிம் டு தௌலதாப்பூர். தௌலதாப்பூருக்கு தான் போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். இந்த மீன் வைல் ஹி கம்ஸ் அக்ராஸ் சேத் பிரபா தயால் ஹூ பிலாங்ஸ் டு கேங்க்ரா அண்ட் நவ் ரன்னிங் எ பிக்கிள் ஃபேக்டரி இன் தௌலதாப்பூர். அங்க வந்து காங்க்ரா ஹில்ஸ்ல தானே அவன் இருந்தான். அங்க அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அங்க பாக்குறான், சந்திக்கிறான். ட்ரெயின்ல வந்து பாக்குறான். அவர் என்ன பண்றாருன்னா அவர் கூட வந்து ஒருத்தர் கோப் பார்ட்னர். அவர் வந்து தௌலதாப்பூர்ல ஒரு தௌலத்பூர்ல ஹி இஸ் ரன்னிங் அ பிக்கிள் ஃபேக்டரி. ஒரு ஊறுகாய் அந்த இது ஃபேக்டரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கோப் பார்ட்னரா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து கன்பத். ஓகே, ரெண்டு பேரும் தான் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முன்னு வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். பிரபா தயால் இஸ் சைல்ட்லெஸ் அண்ட் விஷஸ் டு டேக் முன்னு வித் ஹிம். பிரபா தயாலுக்கு குழந்தைகள் இல்லாததுனால முன்னுவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட கதையை கேட்டு அவனை தன்னோட கூப்பிட்டுட்டு போக தயாரா இருக்கிறாரு. ஆன் த அதர் ஹேண்ட் கன்பத் அக்ரீஸ் டு டேக் முன்னு அலாங் வித் தேம் டு மேக் ஹிம் ஒர்க் அஸ் அன் அன்பெய்ட் லேபரர். ஆனா கன்பத் அவ்வளோ சிம்பத்தட்டிக் மேன்லாம் கிடையாது. அவருக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு சாப்பாடு போட்டா போதும், he can get an unpaid laborer. காசு கொடுக்காம அவன்கிட்ட வேலை வாங்கிக்கலாம். அதனால அவனை கூப்பிட்டு போக சம்மதிக்கிறாரு. முன்னு இஸ் ரிசீவ் ஹார்ட்லி இன் பிரபாஸ் ஹோம். பிரபாவோட வீட்டில், பிரபா தயால் வீட்டில் அவனை ரொம்பவே நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒய்ஃபை. இஸ் ஒய்ஃப் ட்ரீட்ஸ் ஹிம் வெரி டெண்டர்லி அண்ட் இஸ் கிவன் அ மோஸ்ட் சம்ச்சுவஸ் மீல். அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறாங்க. அவனுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் அவனுக்கு தர்றாங்க. இந்த நெக்ஸ்ட் டே ஹீஸ் டேக்கன் டு த பிக்கிள் ஃபேக்ட்ரி வேர் ஹி ஃபைண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் மேக்கிங் பிக்கிள்ஸ் அண்ட் எசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டேவே அவனை பிக்கிள் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், பிக்கிள்ஸ் மேக் பண்ணுறதெல்லாம் பார்க்குறான். தேர் ஹி மீட்ஸ் மெனி ஒர்க்கர்ஸ் இன் த ஃபேக்ட்ரி சஜஸ் மகாராஜா, துல்சி, இப்படி எல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கலாம். துல்சி வந்து இவனுக்கு சுப்பீரியரா இருக்கான். ஹியர் முன்னு ஃபைண்ட்ஸ் பிரபா தயால் அ கைண்ட் அண்ட் ஜென்ரஸ் மேன் வேரஸ் கன்பத் அ க்ரூவல் அண்ட் ஹார்ட்லெஸ் மேன். ஃபேக்டரின்னு இல்லை, பொதுவாகவே வந்து பிரபா தயால் ரொம்ப கைண்டாகவும் கன்பத் வந்து கொஞ்சம் க்ரூவல் மேனாகவும் தான் அவனோட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்காங்க. முன்னு இஸ் அசைன்ட் ஹியர் நாட் ஒன்லி டு டூ வேரியஸ் ஆட் ஜாப்ஸ் இன் த ஃபேக்டரி பட் ஆல்சோ டு டெலிவர் குட்ஸ் அட் வேரியஸ் ஷாப்ஸ் இன் த சிட்டி. முன்னுக்கு அங்க இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது. நிறைய வேலைகள், எடுபடி மாதிரி நிறைய வேலைகள் செய்யறான். அதே மாதிரி அட் த சேம் டைம் he has to deliver pickles to the shops. கடைகளுக்கு போய் டெலிவர் பண்ற வேலையும் அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. பிரபா தயால் ஒன் டே டேக்ஸ் him along with him to the market to introduce him to the shopkeepers. அப்போ பிரபா தயால் வந்து இவனை கூப்பிட்டு போய் ஷாப்கீப்பர்ஸ் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போய் ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவன் தான் எங்க சார்பா வந்து இந்த டெலிவர் பண்ணுவான் பிக்கிள்ஸ்ன்னு சொல்றாரு.
முன்னு ஃபைன்ஸ் தௌலத்பூர் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் கம்பேர்ட் டு ஷாம் நகர். அவனுக்கு அடுத்து என்ன பிலாஸ்பூர்லேருந்து ஷாம் நகர் வர்றப்போ அவனுக்கு ஷாம் நகரே ஒரு பெரிய ஆச்சரியமூட்டும் ஒரு டவுனாக இருந்தது. இப்போ ஷாம் நகர்லேருந்து எங்கே வந்துட்டாங்க, தௌலத்பூரில் வந்துட்டாங்க. தௌலத்பூர் வந்து ஷாம் நகர் வந்து ஒரு டவுன், ஆனால் தௌலத்பூர் வந்து ஒரு சிட்டி. அப்போ இங்கே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அவனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ஹி அம்யூஸ் ஹிம்செல்ஃப் பை ரீடிங் த சைன் போர்ட்ஸ் அவுட் சைட் த ஷாப்ஸ். ஒவ்வொரு ஷாப் மேலேயும் பேரெல்லாம் எழுதியிருக்கும்ல, அதெல்லாம் வாசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறான். முன்னு ரீகால்ஸ் தட் ஹி ஹஸ் ரெட் அபவுட் தௌலத்பூர் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் புக்ஸ். அவன் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறான், நம்ம ஸ்கூல்ல ஒரு புக்ல வந்து தௌலத்பூர் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊர்ல நம்ம வந்திருக்கோம்னு அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. பிரபா தயாள் then says to the shopkeepers that the boy will deliver products to them in future. So பிரபா தயாள் அந்த ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் இவன் தான் நம்மிட்டு வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவான் ஃபுட்ன்னு சொல்லிடுறாரு. டிஸ்பியூட் வித் பிரபாஸ் நெய்பர்ஸ். அடுத்து அங்க வேற என்னென்னலாம் அவனுக்கு அட்வென்ச்சர்ஸ் நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து அவனோட லைஃப்ல வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ராய் பகதூர் சர் தோடர் மால்ஸ் ஆர் த நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ் ஆஃப் பிரபா தயாள். பிரபா தயாளோட அந்த பிக்கிள் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா ராய் பகதூர் சர் தோடர் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர், அவரோட ஃபேமிலி தான் அங்க பக்கத்துல இருக்காங்க. த ஓவன்ஸ் இன் த ஃபேக்டரி emits foul smell which causes nuisance to his neighbors. பிக்கிள் ஃபேக்டரி அவங்க நிறைய ஏதோ பண்றப்போ அந்த அவன்ஸ்ல ஏதோ குக் பண்றது, அதனால வந்து அந்த புகைப்போக்கி வழியா வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணும் போல இருக்கு. ராய் பகதூர் இஸ் a lawyer by profession and a member of the city municipal committee. ஸோ ராய் பகதூர் லாயராகவும் இருக்கிறாரு, சிட்டி முனிசிபல் கமிட்டியில ஒரு மெம்பராகவும் இருக்காரு. அப்போ வைஃப் ஆஃப் ராய் பகதூர் ஷவுட்ஸ் அபியூசிவ் லாங்குவேஜ் டு த ஃபேக்டரி ஓனர் ஃபார் த நியூசன்ஸ் த ஸ்மோக் காசஸ் ஹர். இதுல வந்து வைஃப் ஆஃப் ராய் பகதூர் தான் ரொம்ப சண்டைக்கு வருவாங்க, இந்த ஸ்மெல் வந்து எங்களுக்கு ஆகுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. ஓகே, கணபத் நோ மோர் பியர்ஸ் ஹர் அண்ட் ஹி ஆன்சர்ஸ் ஹர் பேக் ரூட்லி. கணபத் வந்து திரும்பவும் சண்டை, கொஞ்ச நாள் பாக்குறான், அடுத்து சண்டைக்கு போயிடுறான் கணபத். த ராய் பகதூர் சன் who is sub inspector in the British Raj happens to beat Ganpat and causes him fall into the gutter. ஒரு நாள் என்ன பண்றேன்னா ராய் பகதூரோட பையன், அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு இந்த பிரிட்டிஷ் கொலோனியல் இந்தியால. அவர் எக்ஸ்கியூஸ் மீ, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா கணபத்தை அடிச்சிடுறான். அது மட்டும் இல்ல அவனை படுகொலியில தள்ளிடுறான். அடுத்து பிரபா தயாள் however apologizes to the Todar malls and also cools down the lady by sending her a gift of 2 pots of pickle and jam. இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவர் பிரபா தயாள் வந்து சண்டைக்கு போனா ஒன்னும் காரியம் ஆகாது, நம்ம தோத்துருவோம், அவங்க பெரிய ஆளுங்கன்னு புரிஞ்சிடுறாரு. அதனால அவங்கள கூல் பண்ற மாதிரி என்ன பண்றாரு, சமாதானமா பேசுறாரு. அடுத்து அவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிக்கிள் ஜாம் இது பாட்டில்ஸ், ஜாம் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறாரு. சார் தோடர் மால் ரைட்ஸ் a pompous complaint to the city health officer and some days later health officer visits the site. However, no action is taken on Sir Todar Mal's complaint as the matter is resolved when Prabha presents some jam to the lady Todar Mal. Actually வந்து அவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதியிருப்பாரு தோடர் மால், அவர் லாயர் வேற இல்லையா, சிட்டி அந்த ஹெல்த் ஆஃபீஸருக்குலாம் எழுதியிருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனா இவர் பிரபா தயாள் வந்து சமாளிச்சிடுறாரு, என்ன கிஃப்ட் கொடுத்தேவும் சமாளிச்சிடுறாரு, பிக்கிள்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுத்து விடுறாரு, அதுல வந்து சமாதானமா அவங்களும் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவன் வந்து பார்க்க நேரிடுது. ஸோ முன்னு இஸ் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ மெனி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து அவன் நிறைய பக்குவப்பட்டு இருக்கிறான். முன்னு சிக்னஸ். முன்னு ஒர்க்ஸ் இன் த பிக்கிள் ஃபேக்டரி. ஒன் டே அவன் அங்கே பிக்கிள் ஃபேக்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒன் டே ஹி ஈட்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்ரைப் மேங்கோஸ் விச் ஆர் brought டு த ஃபேக்ட்ரி ஃபார் பிக்லிங். அப்போ மேங்கோஸ் நிறைய ஒரு நாள் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க பிக்லிங்காக, ஊறுகாய் போடுறதுக்காக. அதை சாப்பிட்டு இவன் வந்து சிக் ஆயிடான் நம்ம முன்னு. கணபத் கெஸஸ் தட் ஹி ஹஸ் பீன் ஸ்டீலிங் மேங்கோஸ் அண்ட் ஈட்டிங் தம், therefore he beats him. அப்போ கணபத்துக்கு புரிஞ்சு போகுது, ஏன்டா மாங்காவெல்லாம் திருடி திங்கிறியானேன்னு அடிச்சு போட்டுடுறாரு. ஹி இஸ் ஹர்ட், அவனுக்கு நல்ல காயம் பட்டுடுது. பிரபாஸ் ஒய்ஃப் டேக் கேர் of him with great tenderness and affection. பிரபாஸ் வைஃப் தான், பிரபா தயாளோட வைஃப் தான் அவனை நல்லா பாத்துக்கிறாங்க. ஆஃப்டர் ஹிஸ் ரிகவரி he is treated with kindness and given only light work. பாத்தீங்கன்னா நம்ம முன்னு விஷயத்துல ஒண்ணு பார்ப்போம், அவன் அடிக்கடி அடி வாங்குறப்ப எல்லாம் அவனுக்கு நல்ல உடம்பு முடியாம போயிடுது, அப்படியே ரொம்ப அப்படியே படுக்க ஆயிடுறான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவன் எந்திரிக்கிறான். முன்னு ஃபீல்ஸ் மோர் obliged to பிரபா for his wife's kindness. அவன் ஒய்ஃப் பிரியமா இருந்தா கூட அவனுக்கு
பிரபா ஏன்னா அவன் இந்த மாதிரி பிரியத்தை முன்னும் அனுபவிச்சதே இல்லை. ஏன்னா அவனோட லைஃப் வந்து எப்பவுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சனையோடயே தான் இருந்திருக்கு. ஆன்ட்டியும் அவன் மேல பிரியமா இருந்ததில்ல. பாபுநாத் ராமோட ஒய்ஃபும் அவன் டார்ச்சர் தான் பண்ணாங்க. ஆனா பிரபாதயாலோட ஒய்ஃப் மட்டும்தான் அவன் மேல பிரியமா அவனுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்பவே வந்து அதனால நன்றி உணர்ச்சியோட இருக்கிறான் நம்ம முன்னும். கன்பத்ஸ் பீட்ரேயல் டு பிரபாதயால். அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது. அவனோட நிலைமை நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா முன்னுக்கு ஒரு பிரச்சனையும் இன் பர்சன் வரல. அவனுக்கு வந்து பிரபாதயால் வீட்டில் அவன் சுகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஈவன் தோ ஃபேக்டரியில நிறைய ஒர்க் இருந்தா கூட ஹிஸ் ஹாப்பி வித் ஹிஸ் அட்மாஸ்பியர் அட் ஹோம். ஆனா கன்பத் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கலெக்டிங் த டியூஸ் விச் டீலர்ஸ் ஓ டு த ஃபேக்டரி. பட் இன் his long absence பிரபாதயால் டேக்ஸ் லோன் ஃப்ரம் லேடி தோடர்மால். ஒரு சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா கன்பத் தான் போய் அந்த டெலிவரி பண்ண ஃபுட் இருக்கு இல்லையா, அதுக்கான பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர போவோம். அப்படி போனப்போ ஒரு தடவை ரொம்ப நேரம் வரல, ரொம்ப நாள் வரல. அப்போ பிரபாதயால் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு லாங் ஆப்சன்ஸ். ஏன்னா அவங்க வந்து பணம் வந்தாதான் அடுத்து வந்து என்ன பண்ண முடியும், பிக்லிங்கான ரொட்டேஷன்ல தானே பணத்தை விடுவாங்க. ஸோ பணம் வராததுனால அவர் என்ன பண்றாரு, பணம் வர வரைக்கும் அவசரத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி தோடர்மால் பக்கத்துல நெய்பர் இருக்காரு இல்லைங்க இல்லையா, ஒய்ஃப், இவரோட ஒய்ஃப், லாயரோட ஒய்ஃப், அவங்க கிட்ட வந்து அவர் கடன் வாங்குறார், லோன் வாங்கிக்கிறார். ஆனஸ் ரிட்டன் கன்பத்ஸ் பிஹேவியர் சீம்ஸ் டு பி வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஆனா பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்த கன்பத் வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். என்ன பண்றான் அப்படின்னா he beats முன்னு severely when he found him giving a jar of jam to Lady Toddermal, although he pleads that he is doing so on his master's instruction. இவ என்ன வந்தா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். முதல் இருந்ததை விட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றான் எல்லார்ட்டையும். இப்ப என்ன பண்றான் அப்படின்னா முன்னு வந்து எப்பவுமே வாரத்துக்கோ மாசத்துக்கோ அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஊறுகாய் பாட்டில் கொடுத்து வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த பிக்கிள் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரே அடி அவனை போட்டு முன்னுவை போட்டு அடிக்கிறான். முன்னு சொல்றான், நானா கொடுக்கலங்க, மாஸ்டர் தான் கொடுக்க சொன்னான்னு கேட்டாலும் அப்பவும் அடிக்கிறான். Moreover, Ganpat declares that he has only 50 rupees from the collection, but he also admits that he has collected about 300 rupees, which he keeps with him because Prabha has not given him the share of லாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். இப்போ என்ன பண்றான், அவன் வந்து வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுக்கணும் இல்லையா, ரொட்டேஷனுக்கு போன பணத்தை எல்லாம் டெலிவர் பண்ண இடத்துல எல்லாம் வாங்கின பணத்தை கொடுக்காம என்ன பண்றான்னா 50 rupees மட்டும் கொடுக்குறான். நிறைய வர வேண்டிய இடத்துல 50 rupees கொடுக்குறான். ஸோ இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து 1936ல வேல்யூ அமௌண்ட், மணி வேல்யூ அமௌண்ட். 50 rupees அப்படின்னு யோசிக்க கூடாது. அந்த டைம்ல 50 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டா இருக்கும், 50,000 மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து 50 rupees கொடுத்தோன்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிரபாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த அமௌண்ட் இல்லை, நம்ம நிறைய கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா 300 வந்துச்சு, நீ வந்து என்ன பண்ண, லாஸ்ட் இயர் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்பத் வந்து சொல்லிடுறாரு. பிரபாவுக்கு பயங்கர ஷாக். இன்ஃபேக்ட் he had collected 800 rupees but he has spent the amount on a courtesan. இன்னும் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா 800 rupees வரைக்கும் அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான் பணத்தை. அதுல என்ன பண்ணிட்டான்னா அவன் வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கான், அவனோட லவ்வருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவன் இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் கன்பத். Prabha tells him that he has given him instructions earlier that he should be trustful in financial matters. அப்ப ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது, பிரபாதயாலுக்கும் கன்பத்துக்கும். பணம் விஷயத்துல ஒழுங்கா இருக்கணும், நம்ம பேசிதானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ ஃபைனான்ஸ் மேட்டர்ஸ்ல நீ இப்படி பண்ணேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை ஆயிடுது. கன்பத் அபியூசஸ் பிரபாதயால் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் அட் ஹிம். சண்டையில பிரபாதயால அடிச்சிடுறான் கன்பத். He refuses to give any money to his partner and decides then and there to leave him. பணமெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு பைசா கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இதை வித்ட்ரா பண்ணிக்கிறான், அவனோட பார்ட்னர்ஷிப்பை. இந்த பார்ட்னர்ஷிப் கெட்ஸ் டிசால்வ், பார்ட்னர்ஷிப்பே அங்கே போயிடுது. ஏன்னா அவன் நிறைய பணம், அந்த பணம் வந்து அப்போ பெரிய அமௌண்ட்டா. ஸோ அவன் வந்து அந்த பணத்தை வச்சிருக்கான், மேபி ஹி லாஸ்ட் இட் ஆர் சம்திங். அதை வந்து அவனுக்கு பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் ஆயிடுது. கன்பத் ஸ்ப்ரெட்ஸ் த ரியூமர் தட் பிரபாதயால் ஹாஸ் பிகம் பேங்க்ரப்ட். அதோட அவன் நிக்காம என்ன பண்றான்னா வெளியெல்லாம் போய் பிரபாதயால் கிட்ட பணமே இல்லை, எல்லாமே நொடிச்சு போயிட்டு அவன் எல்லாம் கடன் வாங்கி எல்லாத்தையும் மோசடி பண்றான்ற மாதிரி சொல்லிடுறான். வித் த ரிசல்ட் தட் ஆல் த கிரெடிட்டர்ஸ் பிகன் டு பெஸ்டர் ஹிம். உடனே எல்லாமே கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அவன்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துகிட்டு. ஓகே, லேடி தோடர்மால் ஆஸ்க் ஹிம் டு ரிட்டர்ன் ஹர் 500 rupees immediately. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டை சேர்ந்து லேடி தோடர்மால்கிட்ட வேற அவன் 500 rupees வாங்கியிருக்கிறாரு பிரபாதயால். அவங்களும் வந்து எனக்கு உடனடியா நீ பணத்தை கொடுத்தாகணும்னு அவங்களும்
பண்ணிக்கிறாங்க. Her son is a police sub inspector and he is soon arrested and sent to the police station in great disgrace. இதனால இந்த பிரச்சனையில அவருக்கு உடனே பணத்துக்கு அவர் எங்க போவாரு, இது ரொட்டேஷனுக்கு விட்டு ஏதாவது பண்ணலான்னா எதுக்குமே இப்போ வழி இல்லாம பண்ணிட்டான் கண்பத். ஸோ அந்த நேரத்துல அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான். தோடர்மாலோட பையன் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறவன். He is abused, cursed and beaten there mercilessly. ஸோ அங்க ஒரு மோசமான ட்ரீட்மெண்ட் பிரபாதயாளுக்கு கிடைக்குது. கண்பத் டஸ் நாட் கம் டு ஹிஸ் ரெஸ்கியூ எனிமோர். ஸோ கண்பத்தும் பார்ட்னர் இல்லை, அவனும் ஹெல்ப் பண்ணவும் வரமாட்டான். ஹென்ஸ் பிரபாதயால் இஸ் ரூயின். ஸோ பிரபாதயாலோட நிலைமை அவ்வளோதான் முடிஞ்சு. ஹி லோசஸ் இஸ் ஃபேக்ட்ரி அண்ட் கோஸ் பேக் டு காங்க்ரா அகைன் டு ஒர்க் அஸ் அ கூலி. ஸோ அவர் வந்து ஃபேக்ட்ரியும் தொலைச்சிட்டாரு, திரும்பவும் அவர் கூலியாக தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா பிரபாதயால். ஓகே, ஆரம்பிச்ச இடத்துக்கே பிரபாதயால் போயிட்டாரு. முன்னு ஒர்க்ஸ் அஸ் அ கூலி இன் திஸ். அப்போ முன்னு என்ன பண்ணுவான், அவனுக்கும் வேற வழி இல்ல. இன் திஸ் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் முன்னு அண்ட் துளசி, அந்த இதுல வேலை பார்த்த பிக்கிள் ஃபேக்டரியில வேலை பார்த்த அவனோட சுப்பீரியர் தான் துளசி. தே டிசைட் டு கோ டு த கிரெயின் மார்க்கெட் அண்ட் தே ட்ரை டு ஏர்ன் சம்திங் டு மேக் தேர் ஓன் ஹம்பிள் கான்ட்ரிபியூஷன் டு தேர் மாஸ்டர். மாஸ்டருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால ஏதாவது வேலை செஞ்சு அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தே கம் டு see that there is a tough competition in the grain market. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரெயின் மார்க்கெட்ல வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன், வேலைக்கு பயங்கர காம்படிஷன், வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. முன்னு ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு கம்பீட் வித் மோர் ஹெஃப்டி அண்ட் ஸ்ட்ராங் கூலிஸ். அங்கே இருக்க கூலிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முன்னு வந்து சின்ன பையன் தான், அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அவ்வளோ பெரிய மூடையெல்லாம் அவனால தூக்க முடியல. However, he gets a job of the coolie, but he is incapable of lifting the heavy shack and stumbles and falls. இருந்தாலும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வேலையை வாங்கி பெரிய மூட்டை அவன் முதுகுல வச்சா அவனால் தூக்கவே முடியல. He stumbles and falls. நிலத்தடுமாறி கீழே விழுந்துடுறான். At his failure, he is cursed by the lallas. He then works in a vegetable market. அங்க உடனே அவனை என்ன பண்றாங்க, திட்டி அவனை அனுப்பி விட்டுடுறாங்க. He then works in a vegetable market. அடுத்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போறான். But he gets only scant earning there. அங்க ரொம்ப கம்மியா தான் அவனுக்கு பணம் கிடைக்குது. He then goes to the railway station to work as a coolie. அப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து போய் கூலியா ஒர்க் பண்றான். But the policeman chases him away for he has no license. அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு போலீஸ்மேன் அங்கிருந்து விரட்டி விட்டுடுறாங்க. கூலியா இருக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும். ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, அவன் வேலை செய்ய ரெடியா இருக்கான், ஆனா எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கல. பிசிக்கல் லேபர் கூட கிடைக்காத ஒரு மோசமான சூழல்ல இருந்திருக்கிறாங்க. ஹி ரீச்சஸ் த மால் ரோட். அப்போ அந்த அப்ரஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அழகா போர்ட்ரே பண்ணிட்டு வர்றாரு முல்க்ராஜ் ஆனந்த். இப்போ இங்க வந்து முன்னு அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்லாம் கிடையாது, ஹீஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது இங்க நல்லா புரியும். ஸோ அவனை மாதிரி ஒரு ஏழையான ஒரு பையன் வந்து இந்த உலகத்துக்குள்ள போறப்போ அவன் எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறது முன்னுன்ற கேரக்டர் மூலமா நம்ம பார்த்துட்டே வரோம். He reaches the Mall Road, boarded with English shops and bungalows on both sides. அப்புறம் அவன் அப்படியே தௌலத்தாப்பூர்ல மால் ரோடுன்ற இடத்துக்கு வரான். After that, one day he is attracted by beating of a drum, announcing the circus of Tarabai and the marvelous shows. அப்புறம் ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்க பாக்குறான். என்னன்னா, ட்ரம் அடிச்சுக்கிட்டே ஏதோ செய்தி சொல்லிட்டு வராங்க. என்னன்னா, தாராபாய் சர்க்கஸ்னு ஒன்னு அங்க வருது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். He makes friends with an elephant டிரைவர். அப்ப எலிஃபென்ட் ஓட்டிட்டு வராரு இல்லையா, மாஹூத் ஒருத்தரோட அவன் வந்து ஃப்ரெண்ட் ஆயிக்கிடுறான். அண்ட் ஹி நாட் ஓன்லி ஷோஸ் ஹிம் த ஷோ பட் ஆல்சோ ரெண்டர்ஸ் ஹிம் சம் ஆட் ஜாப்ஸ். அந்த எலிஃபென்ட் டிரைவர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு வந்து அந்த ஷோவை பார்க்கவும் கூப்பிட்டு போறான், அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் அவனுக்கு வாங்கி தரான். முன்னுவா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த எலிஃபென்ட் டிரைவர் பிரிங்ஸ் ஹிம் டு த மெகா சிட்டி பாம்பே. அடுத்து அந்த சர்க்கஸ் கூடாரம் அங்க இருந்து பாம்பேக்கு போகுது. அப்ப அவன் எங்க போறான், பாம்பேக்கும் போக போறான். அடுத்து நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் தௌலத்தாப்பூர்ல இருந்து எங்க போறாரு, பாம்பே போறாரு. சோ நம்ம தௌலத்தாப்பூர் எங்க இருந்து பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேஷ்ல பார்த்தோம். அங்க இருந்து ஷாம் நகர் போனோம். ஷாம் நகர்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து ஷாம் நகர் ஒரு டவுனுக்கு போறான். அடுத்து அங்க இருந்து தௌலத்பூர் வரான். அங்க இருந்து இப்ப மும்பை போறான் சர்க்கஸ் பார்ட்டியோட. பாம்பேன்னு முந்தி சொன்னாங்களே, பாம்பேக்கு அவன் வந்து அந்த சர்க்கஸ் ட்ரூப்போட போறான். ஸோ திஸ் இஸ் ஹவு ஹி கம்ஸ் டு பாம்பே வந்து அப்போ இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஊர், எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான் பாம்பே. ஸோ he comes to Bombay.
இதுதான் சாப்டர் 4. சாப்டர் 5 ஆக்சுவலா இந்த நாவல்ல வந்து 5 சாப்டர்ஸ் இருக்கு. நம்ம 4th சாப்டர் வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சாப்டர் 5ம் குவிஸும் பார்க்கலாம். ஓகே, முன்னூஸ் லைஃப் இன் பாம்பே அதான் பார்க்க போறோம். ஸோ ஹி ஹஸ் கம் ஓவர் டு பாம்பே. நிறைய எக்ஸ்பீரியன்சஸோட இப்போ முன்னு ஹஸ் கம் டு பாம்பே. முன்னு டியூரிங் ஹிஸ் ட்ராவலிங் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஆக்சுவலாக பாம்பே வந்து கம்பேரிட்டிவ்லி சவுத்து தான். ஏன்னா நார்த்தில் தான் அந்த ஹிமாச்சல்லாம் ரொம்ப நார்த்தில் இருக்குது. அடுத்து தௌலத்தாபுரம் தான் பாம்பே வந்துடுறான். அது வந்து சென்டர் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சவுத் சைட் தான் இருக்குது. ஸோ ஹி சர்வீஸ் த சீன் அரவுண்ட் ஹிம் வித் ஓப்பன் ஐட் ஒண்டர். அப்படியே எல்லாம் அப்படியே கண்ணை விரிச்சு பார்த்துட்டே வர அவனுக்கு ஒரே வேடிக்கையாக இருக்குது எல்லாமே. Earlier, he yearns to go to Bombay for he has heard of the marvels of the city. அவனுக்கு பாம்பே போகணும்னு ரொம்ப நாள் ஆசை வேற இருந்திருக்கு. ஏன்னா அந்த சிட்டி பற்றி அவன் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கான். ஆன் த வே ஹீ இஸ் ஃபேசினேட்டட் பை த டெசர்ட் அண்ட் த ஸ்க்ராச்சிங் சன் ஹில்ஸ் கேப்ட் பை ஃபோர்ட்ஸ் அண்ட் பிளாட்டூஸ் அண்ட் மெனி அதர் அட்ராக்டிவ் திங்ஸ். அப்போ அந்த ட்ரூப்போட வர்றப்பே அவன் நிறைய விஷயங்கள் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறான். ஓகே, டெசர்ட் வழியாக தாண்டி வந்திருக்கான், ஹில்ஸ் வழியாக தாண்டி வந்திருக்கான், ஃபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். when he reaches Bombay city the elephant driver gives him a good meal. அங்கே வந்தோன்னா அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேற ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்குறாரு எலிஃபென்ட் டிரைவர். Munnu finds the city to be strange and complex. He comes across various communities wearing various and picturesque dresses. வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சுரல் ஸ்டேட் மாதிரி இருக்கு. என்னன்னா நிறைய ஊரை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவங்க கல்ச்சுரல் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. He sees vehicles like Victorias and trams which he has never seen before. அங்கே இருக்கிற ஸ்பெஷலான யூனிக்கான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறான். ஓகே, ட்ராம்ஸ் விக்டோரியாஸ் மாதிரி ஒரு சில வண்டிகள்லாம் பார்க்குறாங்க. அந்த அங்க இருக்கிற யூனிக் வண்டிகள், அந்த ஊர்லயே இருக்கிற வண்டிகள். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் seeing the worst condition of the coolies here, his dreamland where memories strewn about in the streets proves to be untrue. ஆனால் அங்கேயும் வந்து பணக்காரங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா கூலிஸ் வந்து ஸ்ட்ரீட்ல தான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவனோட அந்த ட்ரீம் லேண்ட் அப்படிங்கிறது அங்கே கிராஷ் ஆகுது. எங்கே போனாலும் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் அப்ரஸ் பீப்புள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, ஏழைகள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவன் புரிஞ்சுக்கிறான். ஒன் டே த டிராஃபிக் இஸ் ஃபவுண்ட் டு பி ஹெவி. முன்னு மேனேஜஸ் டு சேவ் அ கேர்ள் ஃப்ரம் பீயிங் ரன் ஓவர் பை ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ். அப்போ ஒரு வேகமா ஒரு வண்டி போறப்போ ஒரு குழந்தைய வந்து அவன் காப்பாத்துறான். த கேர்ள் இஸ் த டாட்டர் ஆஃப் ஹரி, எ கூலி இன் காட்டன் ஃபேக்டரி. அந்த குழந்தை யாருன்னா ஹரின்னு ஒரு காட்டன் ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஒரு கூலியோட பொண்ணு. அவளை தான் அவன் காப்பாத்திருக்கான். தஸ் முன்னு கெட்ஸ் அக்வைண்டட் வித் ஹிம் அண்ட் இஸ் ஏபிள் டு மேக் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹிம் அண்ட் இஸ் ஒய்ஃப். அப்படிதான் அவங்க வீட்டுக்குள்ள போறான். அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறான். ஹி ஆஃபர்ஸ் முன்னு ஒர்க் இன் த ஃபேக்டரி. அப்போ அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற கூலி தான், சரி வா உனக்கு ஃபேக்டரியில வேலை வாங்கி தரேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஜூ இதுல எல்லாம் ஒன்றும் பெரிய சர்க்கஸ்ல எல்லாம் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அந்த எலிஃபென்ட் டிரைவர் ஏதோ பார்த்து ஃப்ரெண்ட்லியா கொஞ்ச நாள் கூட வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். ஸோ அவன் வந்து என்ன பண்றான், இப்போ காட்டன் ஃபேக்டரிக்கு வேலை வாங்கி தந்து யாரு கூப்பிட்டு போறா, ஹரி கூப்பிட்டு போறாரு. முன்னு ஹரி ரத்தன் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ போறான் பாருங்க. இப்போ பாம்பே வந்தாச்சு. பாம்பேல எலிஃபென்ட் டிரைவரோட இருந்தவன் இப்போ யார் வீட்டுக்கு போறான், ஹரியோட சேர்ந்து வேலைக்கு போறான். அங்க யாரை மீட் பண்றான், என்ன நடக்குதுன்றது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபேக்டரியில அவங்களை இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஹரி அண்ட் முன்னு மீட் த ஃபோர்மேன் ஆஃப் த காட்டன் ஃபேக்டரி. ஃபோர்மேன்னா சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறவங்க தான் ஃபோர்மேன். ஸோ ஹரியும் முன்னுவும் போய் ஃபோர்மேனை பார்க்குறாங்க. அவன் பேர் வந்து ஜிம்மி தாமஸ், who agrees to give jobs to Harry and their children and Munnu at a commission for himself. அவன் எப்படின்னா ஜிம்மி தாமஸ் வந்து கமிஷன் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுப்பான். ஏன்னா அப்போ வந்து வேலை வந்து ரொம்ப கம்மி, வேகன்சி கம்மி, வேலைக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஸோ அது என்ன எதில் வாங்கி தர்ற இந்த மாதிரி வேலைங்க, ஃபிசிக்கல் லேபர்ஸ் கூட எல்லாம் தயாராக இருக்காங்க, ஆனால் வேலை கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வேலை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். ஹி ஆல்சோ அட்வான்சஸ் சம் மணி டு ஹரி ஆன் ஹை இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணமும் கடனாவும் கொடுப்பான் இந்த ஜிம்மி தாமஸ். ஹி லெட்ஸ் அவுட் ஹட் டு தெம் அட் அ 3 rupees per month. மாசத்துக்கு 3 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஹட் வேற வாடகை கூட்டிருக்கிறான் அவன். ஓகே, 3 rupeesனா நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு அமௌண்ட்டுக்கு கம்மியா இருக்கும், பட் அன்னைக்கு அமௌண்ட்டுக்கு அது 300 or 3000 rupees வேல்யூபிளா இருந்திருக்கும். ஓகே,
இந்த ஹட் இஸ் இன் டிலாபிடேட்டட் கண்டிஷன், ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ஒரு ஹட்டு, ஒரு சின்ன குடிசை, அதை தான் 3 rupeesக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க இவங்க வாழ்றதுக்கு. அட் த ஃபேக்டரி, முன்னுஸ் ஒர்க் consisted of moving the handle of the machine with one hand and of joining the ends of the thread with knots whenever it breaks. அங்க முன்னுக்கு வந்து அதுதான் வேலை. அங்க ஒரு ஹேண்டில் மெஷினை பிடிச்சு ஏதோ நாட் போட்டு அந்த த்ரெட்டுக்கு நாட் போடணும். அந்த மாதிரி அந்த காட்டன் ஃபேக்டரியில ஏதோ அதுக்குரிய ஒரு வேலை ஒன்று அவன் செய்யணும். He start the work by a well built man named ரத்தன். இந்த வேலையை அவனுக்கு சொல்லி கொடுக்கறது இவர் பேர் வந்து ரத்தன். முன்னு finds his work quite boring and the work condition is very oppressive and sickening. அவனுக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை. எத்தனையோ இடத்துல வேலை பார்த்துருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொஞ்சம் அங்கே இங்கே போய் அப்படி சுற்றுற மாதிரி தான் வேலை பார்த்துருக்கானே முடிஞ்சு ஒரே இடத்துல நின்று வேலை பார்த்ததில்ல. ரொம்ப மெக்கானிக்கலான ஒரு வேலை, இப்படி ஒரு கையில் பிடிச்சி சுற்றணும், த்ரெட் அந்து போச்சுன்னா மாட்டி விடணும், இதுதான் வேலை. நாள் முழுக்க இதையே செய்யறதுக்கு அவனுக்கு பயங்கர போரிங்காக இருக்குது. அப்புறம் அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. ஆன் த வெரி ஃபர்ஸ்ட் டே ஒன் ஆஃப் ஹரிஸ் சில்ட்ரன் மீட்ஸ் வித் a slight accident and he takes him to the hospital. Sometime later, there is a heavy rain and Harry's hut is washed away in it. பார்த்தீங்கன்னா அங்கேயும் பல பிரச்சனைகள் தான் அவனுக்கும் வருது. இப்போ ஹரி ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் என்னன்னா சரியான மழை, மழையில ஹரி அந்த ஹட் வாடகைக்கு எடுத்தாங்களே அது அப்படியே வந்து தண்ணியில போயிடுது. ரத்தன் கம்ஸ் டு தியர் ரெஸ்கியூ அண்ட் அரேஞ்சஸ் ஷெல்டர் ஃபார் தம். ரத்தன் இவனுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஷெல்டர் பார்த்து கொடுக்குறாரு. The foreman insults Harry for vacating the room without his permission. இதுல ஃபோர்மேன் வந்து திட்டிக்க வேற செய்றாரு. என் வீடு எங்கடா, அதை வெக்கேட் பண்ணிட்டீங்களா எனக்கு சொல்லாமங்கிறாரு. He wants to beat Harry for this, but Ratan comes forward and saves him. ரத்தன் தான் அப்போ வந்து ஹரியை பீட் பண்ண ரெடியா இருக்கிறாரு அந்த ஃபோர்மேன், பட் ரத்தன் வந்து காப்பாத்திட்டான். ரத்தன் then befriends முன்னு and relates his story to him. He worked as the Tata Steel works at Jamshedpur. இப்போ ரத்தன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா இவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிரான், ஹரி கிட்டையும் முன்னு கிட்டையும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இப்போ இந்த காட்டன் ஃபேக்டரியில ஒரு ஃபோர்மேன் இருக்கான். அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை செய்யறவங்க எல்லாம். அவருக்கு எதிராக கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க, ரத்தன், ஹரி, முன்னு இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்காங்க அங்க. ஓகே, அப்போ ரத்தனோட கதையை கேள்விப்படுறாங்க. ரத்தனே அவர் கதையை சொல்லிட்டு இருக்கிறார். என்ன கதை? He worked at the Tata Steel Works at Jamshedpur. He had taken active part in a long and successful strike there. When the workers went on another strike, the proprietors were able to buy some of the leaders. He then left the place in disgust and came to Bombay. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜாம்ஷெட்பூர்ல டாடா கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அங்கே ஒரு ஸ்ட்ரைக்கில் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக ஸ்ட்ரைக் எல்லாம் போயிட்டு இருந்தப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. யாரு? வந்து ப்ராப்பரைட்டர்ஸ், ஓனர்ஸ். அதனால வெறுத்து போய் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? ரத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். Now it is time of getting the salary. இப்போ வந்து salary வாங்குற டைம் ஆயிடுச்சு. Harry is paid much smaller amount because the foreman, the proud, arrogant and greedy, extorts money out of them in every possible way. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பளம் கொடுக்குற நாள் வந்தா வாரத்துக்குன்னு நினைக்கிறேன், they are getting salary வாங்க போனா ஃபோர்மேன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டா அந்த சேலரியில முக்காவாசியா கமிஷன் மாதிரி எடுத்துக்கிறான். He always charges every work in the factory a price for the gift of a job. வேலை வாங்கி கொடுத்த எல்லார்ட்ட இருந்தும் இப்படி அவன் பணத்தை எடுத்துக்கிறான். The price increases if there are more men available against the vacancies at the factory. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணா நீ போறதுனா போடா, எனக்கு இன்னொரு ஆள் ரெடியா இருக்கான் உன் வேலைக்கு வர்றதுக்குன்னு சொல்லிடுறான். ஸோ பயந்துக்கிட்டு எல்லாம் வந்து ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. He also runs money lenders business and gets improper interest from the poor coolies. அது மட்டும் இல்ல, மணி லெண்டிங்கும் பண்றான், நிறைய கடனுக்கும் கொடுக்குறான். On the other hand, they are also exploited by the traders from whom they buy provisions. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எல்லா இடத்துலையும் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆளு. ஸோ இது வரைக்கும் முன்னுவோட கஷ்டம் மட்டும் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரபாதயால் பட்ட கஷ்டத்தையும் பார்த்தோம். ஒரு சின்ன தொழில் முனைவோரா வந்தாரு பிரபாதயால், ஆனா ஒரு பார்ட்னர் மோசடி பண்ணதுனால அவரும் வீழ்ச்சியை சந்திச்சிட்டாரு. இப்போ முன்னு வந்து பாம்பே வந்திருக்கிறான். பாம்பேல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவனும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்.
Okay, so further in the factory, events are moving fast. Ratan has been discharged from service. Ratan lodges a complaint at the trade union office, but not much heed is paid to him. இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரத்தனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ரத்தன் கொஞ்சம் உரிமையெல்லாம் பேசுகிறான், உரிமை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் பற்றி பேசுகிறானோன்னா அவனை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. அவன் போய் ட்ரேட் யூனியனில் தன்னோட இதெல்லாம் கொடுத்துருக்கான், தனக்கு தன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் அவனை யாரும் கண்டுக்கல. சம் கம்யூனிஸ்ட் ஃபார்ம் another union and they invite the workers to go on strikes but they are too timid to do so. அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக் போக சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா நிறைய பேர் பயந்துகிட்டு ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல உள்ள, ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னா ஸ்ட்ரைக்குக்கு எல்லாம் யுனைட்டடா வர மாட்டேங்கிறாங்க. A few days later, the factory manager, Mr. Little, announces of short work, which means there is no work in the factory during the 4th week of every month and no salary will be paid for it. இன்னொரு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் அவங்களுக்கு வருது. என்னன்னா மாசம் முழுசெல்லாம் உங்களுக்கு வேலை தர முடியாது. மாசத்தோட 4வது மாசம் வந்து 4வது வாரம், மாசத்தோட 4வது வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரம் வந்து ஷார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறாரு. நோ ஒர்க், ஷார்ட் ஒர்க்னா நோ ஒர்க்னு அர்த்தம். அந்த வாரம் உங்களுக்கு வந்து வேலை இல்லை. ஏன்னா அந்த வாரத்துக்கு உங்களுக்கு வேலை கொடுக்க எனக்கு வசதியும் இல்லை, அங்க வந்து உங்களுக்கு சேலரி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நோ சேலரி வில் பி பெய்ட் ஃபார் இட் அப்படின்னு, தட் இஸ் நோ ஒர்க்னு சொல்லிட்டாரு. இட் கிரியேட்ஸ் ரிசைன்மெண்ட் அமங் த லேபரர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதை நம்பிதான் அவங்க வாழ்றாங்க. அண்ட் தே டிசைட் டு கோ ஃபார் அ ஸ்ட்ரைக் ஃபார் தேர் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவர் சும்மா சொல்றாரு, பணம் இல்லைன்னு வேணும்னே பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரைக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்ட்ரைக் அண்ட் ரயட்ஸ். The trade union holds a meeting and decision is taken to go on strike. So trade union வந்து திரும்ப அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. The president of the union, praising the proprietors and depicting their difficulties, pleads for negotiations without a strike on the one hand. அந்த பிரசிடென்ட் இருக்காலே, அந்த யூனியன் பிரசிடென்ட், இவங்களுக்கெல்லாம் பேசுற அந்த பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, போய் இவங்களுக்காக பேசி, இங்க பாருங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க எப்படியாவது வந்து எங்களுக்கு இது பண்ணணும், சண்டையெல்லாம் போடாம அப்படியே நெகோஷியேட் பண்ண பாக்குறாரு. ஓகே, அதர் ஸ்பீக்கர்ஸ் டிஸ்அக்ரி வித் ஹிம் அண்ட் தி பிரசன்ட். அவரு அப்படி பேசுறாரு பிரசிடென்ட். ஆனா இன்னொரு குரூப், நீ எதுக்கிட்ட அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் எங்களோட உரிமைகள், இதெல்லாம் நீங்க தரலனா பாருங்கன்னு அவங்க வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இன்னொரு பார்ட்டி பேசுறாங்க. அதர் ஸ்பீக்கர்ஸ் டிஸ்அக்ரி வித் ஹிம். அப்போ ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ரொம்ப பணிஞ்சு போய் பேசுறாரு, எப்படியாவது வேலையை வாங்கிடணும். மற்றவங்க எல்லாம் எதிர்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. தே பிரசன்ட் a charter of demands including the right to work without paying bribes and no arbitrary dismissals or wage cuts etc. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, எங்ககிட்ட பிரைப்ஸ் கேட்க கூடாது, அப்புறம் வந்து திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, வேஜ் கட் பண்ணக்கூடாது, பணத்தை வந்து திடீர்னு சம்பளத்தை குறைக்க கூடாது, இதெல்லாம் டிமாண்ட் பண்ணி ஒருத்தவங்க பேசுறாங்க. In the meanwhile, a rumor is spread that Hindu children are being kidnapped by the Mohammedans. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்த எப்பவுமே இந்த இங்கிலீஷ் பீரியட்ல இதெல்லாம் உண்டு. நிறைய பிரச்சனைகள் வந்து தலை தூக்குச்சுன்னா அவங்க ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையும் உண்டு பண்ணிடுவாங்க. அப்ப அதே பிரச்சனை தான் இவங்க வந்து ஒரு ரியூமரா வருது. என்ன ரியூமர் வருது? ஹிந்து குழந்தைங்களை எல்லாம் மொஹமெடன்ஸ், நார்த் இந்தியால இது நிறைய இஷ்யூவா இருக்கும். ஸோ ஹிந்து குழந்தைங்களை எல்லாம் மொஹமெடன்ஸ் தூக்கிப்பாங்க. மொஹமெடன்ஸ்னா இஸ்லாம்ஸ், இது முஸ்லிம்ஸ். அண்ட் சூன் த மீட்டிங் டர்ன்ட் இன்டு அ கம்யூனல் ரைட். ஸோ மீட்டிங் அவங்க ஒற்றுமையா இருந்தவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சுட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இவங்களை வந்து ஒற்றுமையா வந்து எதுவும் பண்ண விடக்கூடாதுன்னு. ஸோ அது அப்போ உடனே உள்ள வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. அண்ட் வித் இன் நோ டைம் ஹிந்து அண்ட் மொஹமெடன் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கிங் ப்ளோஸ் அண்ட் கில்லிங் ஈச் அதர். ஸோ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அங்க பிரச்சனை பெருசா வெடிக்குது. While Munnu is coming alone through a lane, he is confronted by a mob of Pathans. அப்போ முன்னு வந்து ஒரு பக்கமா ஸ்ட்ரீட் வெளியே, அப்போ பிரச்சனை பெருசா விஸ்வரூபம் ஆகுது, பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ முன்னுக்கும் அதுல பாதிக்கப்படுறான். அவன் ஒரு தனியா எங்கேயோ ஒரு சந்த வழியா போயிட்டு இருக்கிறப்போ பத்தான்ஸ் குரூப் ஒன்று, பத்தான்ஸ்ங்கிறது வந்து முஸ்லீம்ல ஒரு செக்ட், அவங்க வந்து அவனை அடிச்சிடுறாங்க. He receives a stunning blow and then is saved by social activists. அவன் பயங்கர அடி வாங்குறான், ஆனா அவனை யாரோ காப்பாத்திடுறாங்க. When he is on the way at one place, he catches sight of beautiful boats in the harbor below and is so wrapped up by the sight that he does not notice the coming of a car and he is knocked down. இப்படி தப்பி பழச்சு அவன் வேற ஒரு பக்கம் வர்றான். அங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்ஸ் பாக்குறான். போட்ஸ் அவன் பார்க்கல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் போட்ஸ் எல்லாம் பாக்குறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை பார்த்துட்டே இருக்கிறதுல ஒரு கார்
குறுக்க வந்ததை கவனிக்காம கார் வந்து அவனை இது தட்டிடுது. இந்த சாஃபர், இந்த கார் ஓனர், அந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் ஷாஃபர். அண்ட் த கார் ஓனர் மிஸ்ஸஸ் மெயின்வேரிங்ஸ், காரோட ஓனர் பேர் வந்து மெயின்வேரிங்ஸ். ஓகே, இவங்க எல்லாமே இப்ப நம்ம பார்த்த அந்த தாமஸ் ஃபோர்மேன், அந்த மிஸ்டர் லிட்டில், இப்ப பாக்குற மெயின்வேரிங், இவங்க எல்லாம் இங்கிலீஷ் பீப்புள் தான். ஓகே. She comes down from the car and the later allows the farmer to put the injured boy in the car. ஓகே, அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இவனை வந்து காருக்குள்ள வச்சு அவனை காப்பாற்றணும் அப்படின்னு மெயின்வேரிங்ஸ் நினைக்கிறாங்க. இன் திஸ் வே ஹி இஸ் டேக்கிங் டு மிஸ்ஸஸ் மெயின்வேரிங்ஸ் ஹவுஸ் இன் ஷிம்லா. இப்போ இங்க இருந்து அவன் எங்க போறான்னா ஷிம்லாக்கு போறான். ஏன்னா மிஸ்ஸஸ் மெயின்வேரிங் ஷிம்லாவை சேர்ந்தவங்க. இவனை அடிச்சு தூக்கி போட்டோன்னா இவன் அன்கான்சியஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவனை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை ஷிம்லா கூப்பிட்டு போறாங்க. அண்ட் ஷி அப்பாயிண்ட்ஸ் ஹிம் அஸ் பேஜ் கம் ரிக்ஷா புல்ல. அவன் வீட்லயே டொமஸ்டிக் சர்வெண்டா வச்சுக்கிறதா மட்டும் இல்லாம ரிக்ஷா புல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது. அந்த வேலைக்காகவும் அவனை அமர்த்திக்கிறாங்க. ஸோ இப்போ முன்னும் எங்க போயிட்டான், திரும்ப நார்த்துக்கு போயிட்டான், பாம்பேல இருந்து ஷிம்லா போயிட்டான். ஓகே, ஸோ அவன் ஹிமாச்சல்ல பிறந்து ஷாம் நகர்ல இருந்து தௌலத்பூர் வந்து பாம்பே வந்து தௌலத்பூர் சர்க்கஸ்ல இருந்து பாம்பே சர்க்கஸ் வந்து அப்புறம் அங்கிருந்து காட்டன் ஃபேக்டரி போய் ஹரி ரத்தனோட ஃப்ரெண்ட் ஆகி அதுல இருந்து திரும்ப எங்க வரான் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையில அங்கிருந்து விடுபட்டு மெயின்வேரிங்ஸ் கார்ல அடிபட்டு அங்க மூலமா திரும்பி ஷிம்லா வந்துடுறான். ஸோ இது வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் டுடேஸ் எபிசோட். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு அது ஸ்டோரி முடிஞ்சிடும். அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் தான். நமக்கு இது என்ன கதை அப்படின்னு சொன்னா, அதுதான் தட் ஐ செட் ஏர்லியர். ஓகே, ஒரு அப்ரெஸ்ட் பாய், ஒரு ரொம்பவே ஒரு ஏழையான ஒரு குழந்தை, யாருமே இல்லாத ஒரு அனாதை குழந்தை. அவன் வந்து அவனோட லைஃப்ல அந்த ரொம்ப யங் ஏஜ்னு சொல்ல முடியாது, பட் ஹி ஹஸ் கம் அப், வளர்ந்துட்டு வர்ற ஒரு பையன், டீனேஜ்ல இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃபை பார்க்குறப்போ அவனுக்கு அந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவனை என்ன பண்றாங்கன்னா மேலும் மேலும் அடக்க தான் செய்யறாங்க. அவனால வந்து எந்த இடத்துலயும் அவனால என்ன பண்ண முடியலன்னா ஒரு பாசிட்டிவ் அவனால முன்னேறி போகவே விட மாட்டேங்குது இந்த சொசைட்டி. ஸோ அதுதான் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம முல்க்ராஜ் ஆனந்த். எங்கெங்கயோ போறான், ஆனா எல்லா இடத்துலயும் அவன் திரும்ப திரும்ப அடி வாங்கி அடுத்த ஸ்டெப் முன்னேறி வைக்கணும்னு நினைக்கிறான், பட் ஹி குட் நாட். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் நம்ம முன்னோக்கு. தட்ஸ் வாட் த novelist is describing. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos, and thank you for watching.